ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டாபிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், ஆயில் அப்ளை பண்ணுறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஹேரை பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப பார்க்கவே கேவலமாக இருக்குது. இந்த ஹேரை நான் எப்படி இப்போ மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன டிப் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஹேர் கேரோட ரொட்டீனில் இது ஒன் ஆஃப் த மெயின் டாபிக். எப்படி நான் ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கேர் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 10 நாளாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஏன் 10 நாள் அப்ளை பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஷூட்டு, அப்புறம் ட்ராவலிங், அப்புறம் நேட்டிவ் போயிட்டு வர்றது, அந்த மாதிரியே இருந்துட்டேன் இந்த 10 டேஸாக. கிட்ஸ்க்கெலாம் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் ஃபேமிலியோட. அதனால் என்னால் ஹேர் கேர் பண்ண முடியல. இப்போ தான் நான் என்னோடய வீட்டுக்கு செட்டில் ஆன உடனே இப்போது சரி ஓகே ஹேரை கேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆயில் அப்ளிகேஷன் தான் ரொம்பவே மஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ரஃப்பாக நீங்கள் இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கையிலேயே அந்த சிக்கு எல்லாமே எடுத்துருவேன். இப்போ எனக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா நான் அடுத்த வேலைக்கு போகணும். அதனால் இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யவே ஆரம்பிக்கல. ஸோ இது நான் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சீப்பையே யூஸ் பண்ணி எல்லா டேங்கிள்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்டு பொறுமையாக பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சிக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த ஹேரை பிரிக்கிறச்சே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல எவ்வளோ சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே பொறுமையாக நீங்கள் சிக்கை எடுத்துட்டு அப்புறமா ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு சிக்கு எடுக்கிறச்ச பாட்டம்லேருந்து தான் நீங்கள் டாப்புக்கு போகணுமே தவிர டாப்லேருந்து பாட்டம் வரக்கூடாது. எப்போவுமே பாட்டமில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பாட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மிடில் பார்ட், அப்புறமா டாப்பு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறச்ச உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் எல்லாமே லாஸ் ஆகிடும். அதனால் பாட்டமில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மிடில் அண்ட் தென் டாப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாட்டமில் நம்ம சிக்கு எடுத்துட்டா அடுத்த மிடில் பார்ட்டில் இருக்கிற சிக்கு நமக்கு ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். அதுக்கு மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற சிக்கு அகெயின் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறச்ச உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே குறைக்கலாம். இப்படி நம்ம பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி ஹேரை நம்ம சிக்கு எடுக்கிறச்ச நமக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாகும். ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறச்ச பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் லாஸ் பெருசாக இருக்கவே இருக்காது. இப்படி நான் ஹேரெல்லாம் எடுத்து வச்சுருவேன். எப்போவுமே சிக்கு எடுக்கிற ஹேரெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை ஒரு நாள் நான் ஒரு வ்ளாகில் போடுறேன். அண்ட் அந்த ஹேரெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸைட் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஹேரா அப்படின்னு சொல்லிட்டு. என் தலையில் எவ்வளோ முடி இருக்கோ அந்த அளவுக்கு நான் எடுத்தும் வச்சுருக்கேன். அப்போ என் தலையில் எவ்வளோ முடி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். நடுவில் எனக்கு ஹேர் லாஸ் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா நான் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அகெயின் ஹேர் ஃபால் இருந்தது. அகெயின் இப்போ மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பெருசாக ஹேர் ஃபால்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ஹேர் ஃபாலே இருக்காது அந்த அளவுக்கு. ஹேர் ஃபால் ஆகுது, 1-2 ஹேர் வருது அப்படின்னா அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஹேர் வந்தால் மட்டுமே என்ன சொல்கிறது ஒரு 100+ ஹேர் உங்கள் தலையிலேருந்து விழுந்தால் மட்டுமே தான் அது பெரிய ஹேர் ஃபால்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி 1-2 ஹேர்லாம் ஃபால் ஆகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் பார்க்குற மாதிரியே இருக்குது.
நான் எப்போவுமே 4 டைப்ஸ் ஆஃப் ஆயிலை மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஹேருக்கு நான் அப்ளை பண்ணுவேன். என்னென்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோக்னட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். இந்த 4 ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே நான் வந்து ஆயில் மசாஜ் கொடுப்பேன் என்னோடய ஹேருக்கு. அண்ட் 2 days ஒன்ஸ், இது முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா மட்டுமே தெரிஞ்சிருக்க முடியும். 2 days ஒன்ஸ்க்கு நான் என்னோடய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேங்க. 2 days ஒன்ஸ் நைட்டில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். மார்னிங் எழுந்த உடனே தலைக்கு குளிச்சிருவேன். ஆயில் அப்ளை பண்ணுறச்ச நீங்கள் அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு சூடாக அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக ரொம்ப ஹாட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ஹாட்டாக அப்ளை பண்ணுறச்ச உங்களுக்கு ஸ்கேல்பில் பபிள்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் அதை வந்து எந்த அளவுக்கு டச் பண்ண முடியும், நம்ம ஃபிங்கரை வந்து டச் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெம்பரேச்சரில் வந்து நமக்கு இது ஓகே அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, இது நம்ம ஸ்கேல்ப்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பரேச்சர் நீங்கள் அக்செப்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்படி நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கேல்பில் கண்டிப்பாக பபிள்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஆயிலை ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கிட்டு இந்த ஆயிலோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஷன் மெத்தடில் தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். என்னது இன்வர்ஷன் மெத்தட்? எஸ், இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஷன் மெத்தட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நிறைய பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறச்ச ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இன்வர்ஷன் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்த உடனே அது கிளியர் ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி இன்வர்ஷன் மெத்தடில் ஆயில் அப்ளை பண்ணி நைட்டில் இந்த மாதிரி ஒரு பிரைட் போட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்ப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நம்ம டாப் டு எண்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு பேசிக் மசாஜ் ஸ்கேல்ப்பில் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து டாப் டு பாட்டம் அந்த ஹேரில் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்வர்ஷன் மெத்தட்லையும் நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறோம். அந்த இன்வர்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேறு டிஷர்ட் போட்டிருந்தேனே, இப்போ வேறு கலர் சேஞ்ச் ஆகிருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆயில் கொண்டு வரச்சு என்னோடய ஷர்ட்டில் கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால ஷர்ட் வேறு மாற்றிட்டேன். டக்குன்னு இது தான் கையில் கிடச்சிதோ, அதனால இந்த ஷர்ட்டை நான் போட்டுட்டேன். அண்ட் இப்போ பாருங்களேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த இன்வர்ஷன் மெத்தடு எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இருக்கும். பார்ட்டிஷன் எடுத்து ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ஹேரில் டாப் டு பாட்டமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்வர்ஷன் மெத்தடை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அச்சோ, கம்பல் கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறச்ச கண்டிப்பாக ஹேங்கிங் ஸ்டட்ஸ் போடவே போடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற வேகத்தில் நம்ம கையில் சிக்கிட்டு அது கீழே விழுந்துடும். சம்டைம்ஸ் கையில் மாட்டிடும். ரிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் மாட்டிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு சரியான ஒரு டிஸ்டர்பன்ஸு. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறச்ச நீங்கள் கண்டிப்பாக அந்த லாங் இயர்ரிங்ஸ்லாம் போடவே போடாதீங்க. ஸ்டட் மாதிரி காதொட்டி இருக்கிற கம்பல் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆயிலும் அதில் பூசாமையும் இருக்கும். இப்போ எப்படி ரைட் சைடு அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு பார்ட்டிஷன் எடுத்து ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஹேர் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ இன்வர்ஷன் மெத்தட்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இன்வர்ஷன் மெத்தட் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து நமக்கு ஃபைனல். இப்படி தான் நம்ம இன்வர்ஷன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறச்சு ஹேர் ஃபுல்லாகவே ஃப்ளோரில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இப்போது நம்ம ஸ்கேல்ப்பில்
டாப் டு பாட்டம் ஸ்லோவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறச்ச நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் ஆயில் அப்ளை பண்ணுறச்ச இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆயில் மசாஜோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஹேர் வந்து க்ரோத் ஆகும். நிறைய பேர் ஹேர் க்ரோத்தே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இன்வர்ஷன் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ச் டேப் வச்சு நீங்கள் இன்ச் அளந்தும் சொல்லுங்கள், எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கேயும் வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் அங்கேயும் என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஹேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வர்ஷன் மெத்தட் பண்ணுறச்ச நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நம்ம டாப் டு பாட்டம் ஆயில் அப்ளை பண்ணுறச்ச நமக்கு எல்லா இடமும் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் இன்வர்ஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஆயில் அப்ளிகேஷன் முடிக்கிறச்ச இந்த இன்வர்ஷன் மெத்தடை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு பேசிக் மசாஜ் கொடுங்க. ரொம்ப மைல்டு மசாஜ் கொடுத்தா போதும். அதுக்காக ஹேரை போட்டு ரொம்ப ஹார்ஷாலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மைல்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் ஆயில் அப்ளை பண்ணுறச்ச இன்வர்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இன்வர்ஷன் மெத்தட்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேரை ஃபுல்லாகவே ஃப்ளோரை ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்கேல்பில் ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஆயிலும் எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக அந்த பவுலில் இருக்கிற ஆயில் எல்லாமே எடுத்துட்டேன். மசாஜ் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் மசாஜ் கொடுத்துட்டு ஃபைனலாக உங்கள் ஹேரை வந்து இப்போ நீங்கள் கோம் வச்சு அந்த டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆயில் வந்து அப்படியே ஊறட்டும். அப்படியே ஒரு பன் மாதிரி நீங்கள் போட்டுட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த சிக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான், 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஹேரில் நான் எப்படி சிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆயிலில் ஹேர் ஃபுல்லாகவே 1/2 hour வந்து ஊற வச்சாச்சு. ஆயிலில் நம்ம மசாஜ்லாம் கொடுத்து இப்போ நான் எப்படி சிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஹேரை எப்போவுமே ஹாஷாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவே பண்ணாதீங்க. மேலே இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே சிக்காக இருக்கு இல்லையா. எனக்கு மோஸ்ட்டாக மேலே வந்து எப்போவுமே சிக்கு இருக்காது. எப்போவுமே எனக்கு இங்கே சிக்கு இருக்கவே இருக்காது. சிக்கு இருந்தால் முக்கால்வாசி கீழே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கு எடுக்க நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சிக்கு எதுவுமே பெருசாக இருக்கவே இருக்காது பாருங்கள், அப்படியே ஃப்ளோவாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக சிக்கு இருக்காது முடியல. நீங்கள் ஈஸியாக சிக்கு எடுத்து ஜடை பின்னலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பின்னல் போட்டுட்டு படுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேருக்கு ரொம்பவே சேஃப்டி. ஃபுல்லாக நம்ம இப்போ பின்னியாச்சு. இப்படி ஃபுல்லாக பின்னிட்டு கீழே வந்து அப்படியே விடாதீங்க. விடாமல் இப்படி மடித்து ஒரு பேண்டு போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு சீக்கிரமாக ஹேர் க்ரோத் ஆகும் அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாகவும் விட்டுடுவாங்க, இல்லாட்டி வந்து கீழே பேண்டு போட்டும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் விடாமல் பின்னிட்டு இப்படி மடித்து போட்டுட்டு ஒரு பேண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாகும். அதுதாங்க, இதுதான் என்னோட நைட் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எவ்ரி டைம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மடித்து போட்டுருவேன். என்னோடய ஷர்ட்டில் அப்படியும் கொஞ்சம் ஆயில் கொட்டிடுச்சு. இந்த ஷர்ட்லேயாவது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷர்ட்டில் நிறையவே இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இல்லை, அதனால் அதை மாற்றிட்டேன் நான். இப்படி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னிட்டு பேண்டு போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ரொம்பவே ஹேர் வாஷ் பண்ணுறச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹேர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ என்னோடய ஆயில் அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு, நான் இப்போ தூங்க போகிறேன். பாய். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹேரை வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் பிடிக்காமல் இருப்பீங்க, ஏன்னா கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளச்சஸ் போட்டு ஹேரை செக்யூர் பண்ணி இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து மேலே அந்த ஹேர் எல்லாம் படாமல் இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு கசகசன்னு இல்லாமல் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேரை வந்து மேலே தூக்கி கிளச்சஸ் போட்டு கிளச் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. பாய்.